இந்த லெஜெண்ட் அவர்கள் ரெண்டாவது படத்துல வெற்றி. Legend is a fantasy man according to in world, no? Leader is a good. நான் இப்படி சொல்றேன்னு தயவு செய்து விஜய் சாரோட ரசிகர்கள் யாரும் தவறாக நினைக்க வேணாம். லெஜெண்ட்னால தரமா இருக்கணும். எது கொடுத்தாலும் சரி தரம். ஏன்னா லெஜெண்ட் சரணா சோர்னா தரம் தான். எல்லாமே ஹை குவாலிட்டி. 5 ஸ்டார் ஹோட்டல் லெஜெண்ட்ஸ். இப்போ மோர் தரம். சாரு சாப்பிடுங்க மோரு. அதெல்லாம் கொடுக்குறோம்னா லெஜெண்ட்னு ஒரு ஹீரோ இருக்கார் தெரியுங்களா? சரவணா ஸ்டோர் இருக்கார்ல, அதோட ஓனரு. அவர் நடிச்ச படம் அந்த படத்தோட பேரு லீடர். அந்த படம் 25 நாள் வெற்றிகரமா ஓடிருச்சு. அதனால மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் விதமாக சரி கண்டிப்பா நல்லா நடக்கும். லெஜெண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம், அந்த படம் வெற்றிகரமாக 25வது நாளான இன்று அனைத்து மக்களுக்கும் இந்த வெயில் சீசனில் குளுகுளுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் லெஜெண்ட் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் சுதாகர், ஹைட் சுரேஷ் மற்றும் பலர் சேர்ந்து கோயம்பேடில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு இலவசமாக நீர்மோர், தர்பூசணி, இளநீர் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதற்கு காரணம் இன்று லெஜெண்ட் அவர்கள் நடித்த லீடர் படத்தோட 25வது நாள். இருங்கப்பா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் படங்கள் வரது போகிறது தெரியாமல் இருக்கிறோம். இன்று 25வது நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு இந்த லீடர் படம் அப்படின்னாக்க அதற்கு காரணம் ரசிகர்கள் தான். ஏன்னா ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லீடர் படம் நல்ல ஒரு ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி இது எல்லாமே கலந்து கொடுத்த இயக்குனர் திரு துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து
ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஹாலிவுட் தரத்தில் நடிப்பையும் கொடுத்திருக்கிற லீடராக நடித்திருக்கும் லெஜண்ட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் 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 லீடர். அது மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து இலவசமாக நீர்மோர் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கொடுத்த இந்த மோரில் வந்து பல வகையான ஊட்டச்சத்துக்கள், இஞ்சி, மிளகாய், மாங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு கேலி கிண்டல் மாதிரி தெரியும். ஆனால் ஒரு மருத்துவரை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உடம்புக்கு இஞ்சி எவ்வளோ நல்லது, சீரகம் எவ்வளோ நல்லது, கருவேப்பிலை எவ்வளோ நல்லது, கொத்தமல்லி எவ்வளோ நல்லது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அது சாப்பாட்டில் இருந்துச்சுனாக்கா உடனே குழம்புலேருந்து தனியாக எடுத்து வச்சுருப்போம். ஆனால் அந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடாது என்று ஒரு கருத்தையும் முன்வைத்து இந்த மோரில் இந்த பல வகையான இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கலந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லை, ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி பழங்களும் கொடுத்து மக்களை குளிர்வித்துட்டு வந்தோம். இதற்கு காரணம் லெஜண்ட் அன்பு தலைவர் லெஜண்ட். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அனைத்து கதாபாத்திரங்களுமே மக்களுக்கு பிடித்திருக்கு என்பதை காரணம்தான். ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பல கோடிகள் செலவு பண்ணி எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு நாள் 2 நாளே காணாமல் போயிடுது. ஆனால் மக்களுக்கு தேவையான ரசனையான இந்த லீடர், இந்த லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. அதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து ரசிகர்களுக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போதும் நீங்கள் என்னங்க லெஜண்டோட டிஷர்ட்டை போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பவும் சொல்கிறேங்க, லெஜண்ட் தான் என் மூச்சு, லெஜண்ட் தான் என் பேச்சு, லீடர் லெஜண்ட் தான் என் மூச்சு, லெஜண்ட் தான் என் பேச்சு, லெஜண்ட் தான் என் வாட்சு, லீடர். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, பல நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் மட்டும்தான் மக்களை கூப்பிட்டு, ரசிகர்களை கூப்பிட்டு பிரியாணி போட்டு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு எல்லாம் ஒரு விதிவிலக்கானவர் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். எப்போவுமே தன்னுடைய ரசிகர்களை, பொதுமக்களை எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் மக்களை வந்து சந்தோஷமாக வயிறார இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரோ, அதே மாதிரி தான் புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் எப்பவுமே மக்களை வயிறார பசியார எப்போவுமே மனசு குளிர்ந்து இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் மக்களோட பணிகளை எப்போவுமே சிறந்து விளங்கிட்டு இருக்கும் இந்த லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நாங்கள் அதை செய்துகிட்டே இருக்கிறது. அதனால் அடுத்தவங்க 1000 குறைகள் சொன்னாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாமே புரட்சி தலைவர் அவர்களுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கும் புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் என்னென்ன செய்கிறாரோ சொல்கிறாரோ அது எல்லாமே ரசிகர்களாகிய நாங்கள் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு சேவைகள் செய்து கொண்டே தான் இருப்போம். அதற்கு காரணம் லீடர். என்ன அதாவது காய்ச்ச மரத்தில் கல்லடி போட தான் செய்யும். இன்னைக்கு லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு. இருங்க, நான் இப்படி சொல்கிறேன்னு தயவு செய்து விஜய் சாரோட ரசிகர்கள் யாரும் தவறாக நினைக்க வேணாம். விஜய் சாரே 50 படத்திற்கு பிறகு தான் ஒரு உச்சம் தொட்ட மாதிரி அரசியலில் நின்றுருக்காரு. ஆனால் இந்த லெஜண்ட் அவர்கள் 2வது படத்தில் வெற்றி லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய 2வது படத்திலேயே லீடர் படத்தின் மூலமாக உலகம் முழுவதும் ரசிகர்களை சம்பாதித்து வச்சிருக்காரு. அதனால் எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் லீடருக்கென்று, லெஜண்ட்டுக்கென்று தனியாக ஒரு தனித்துவம் உண்டு. அப்படி உள்ளவர் தான் நம்மளுடைய லெஜண்ட் அவர்கள். அதனால் காய்ச்ச மரத்தில் கல்லடி பட தான் செய்யும். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. அதே மாதிரி மற்ற நடிகர் மாதிரி இல்லாமல் லெஜண்ட் அவர்கள் இப்போ வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 பேரை வாழ வச்சிட்டு இருக்காரு.
புரியுதுங்களா? மற்ற நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க? தட்டு ஐயா, ஐயா நீ உள்ளவங்க ஐயா, உள்ளவங்க ஐயா, உள்ளவங்க. நான் சொன்ன கருத்து இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசாக இருக்கும். இந்த பெரியவர் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. காரணம், நடிகர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? தான் சம்பாதிச்ச சொத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிலம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, காரு அது இதுன்னு வாங்கி செட்டில் ஆவாங்க. ஆனால் லெஜண்ட் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு மட்டும்தான். எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தாரோ அதே மாதிரி நமது லெஜண்ட் அவர்களும் புரட்சி நாயகன் அவர்களும் மக்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சூப்பர்யா ஒரு நிமிஷம் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஃபோக்கஸ். 1 மினிட் சொல்லுங்க. பாருங்க, என் பேச்சிய லெஜெண்டு, என் வாட்சிய லெஜெண்டு, என் வாழ்க்கைய லெஜெண்டு, என் மூச்சிய லெஜெண்டு சொல்றாருல. லெஜெண்ட், லீடர், லெஜெண்ட், லீடர். I wish you all the best to the legend. All the success. சார் ஒரு நிமிஷம், யாரோ ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. லீடரை பத்தி, லெஜெண்டை பத்தி என்ன ஒரு கமெண்ட் வருதுன்னு சொன்னீங்களா? இப்ப பாத்தீங்களா? ஒரே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேங்க. Legend is a fantasy man according to in world, no? Leader is a good cinema according to the universal சொல்லலாம், இல்ல cosmos tell to the cosmos also. Leader is a cosmos. ஐயா போய்யா. இப்ப அவரே போறாரு. கொஞ்சம் தள்ளி ஐயா என்ன தவம் செய்தேனோ இவ்வளவாய் அன்பு வைத்தீரே, என் லீஜெண்டு இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. லீடர், 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 நான் எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ தமிழ், எம்ஃபில். நான் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். பட் இருந்தாலும் ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த கோயம்பேடு ஃப்ளவர் மார்க்கெட். பட் இருந்தாலும் இன்னைக்கு இவங்க செஞ்ச இன்னைக்கு சர்வீஸை பார்த்து அவித ப்ரௌன்லியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். 2 கிளாஸ் மோர் குடித்தேன், ஒரு தர்பூசணி சாப்பிட்டேன். புரியுதுங்களா? ஸோ அதனால பாரு, இப்போ என் வயிறே நிறைஞ்சிருக்கு, என் மனசு. நான் ஏதோ தலப்பா கட்டிக்கிறதுக்காக இல்லை, நான் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர். நான் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால லீடர் ஈஸியா only leader who is a leader, only one leader, நம்முடைய legend one leader. தமிழ்நாட்டுக்கே இங்க இருந்தா காய்கறி போகுது. அப்ப எவ்வளவு ஊழியர் இருப்பாங்க, எவ்வளவு வெயில கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மோர், தர்பூசணி வழங்கப்பட்டது. என்னுடைய தலைவர் அவருடைய படம் இன்னையோட 25வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரிய சாதனை. என் தலைவருடைய படம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை முன்னிட்டு இன்று தர்பூசணி, மோர்கள் வழங்கப்பட்டன. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்கி. ஆனால் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி நாங்கள் மோர், தர்பூசணி எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக பண்ணிவிட்டோம்.